இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. நேற்று கொடுத்துருந்த பாயிண்டை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஆனால் டார்கெட் வந்து ஹிட் ஆகலை. அதாவது என்ட்ரியே கொடுக்க முடியாதுங்க. இந்த இடத்துல நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு 130 பாயிண்ட் வந்து கீழே வந்து போயிருக்கு தான். ஆனால் என்ட்ரி எப்படி கொடுக்க முடியும்? மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு நான் ப்ரீவியஸில் எந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா 24,960 சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து போகலாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஒரு ½ hour 1 hour கழிச்சு பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நானும் என்ட்ரி கொடுத்துருப்பேன். ஈஸியாக என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்க முடியும். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆன இடமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் தான். ஸோ என்ட்ரி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. இந்த இடத்துல ட்ரேட் வந்து பண்ண முடியலைங்க. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்களா லாஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிஃப்டி இந்த மாதிரி தான் வந்து போயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கான மார்க்கெட்டுமே நல்ல ஒரு சைடுவேஸ் தான். இந்த இடத்துல வந்து கடைசி நாள் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கா, அதுக்கு கொஞ்சம் கீழே இன்றைக்கி முடிஞ்சிருக்கா, அவ்வளோதான். இங்கேயே முடிஞ்சிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுங்க. ஆனால் இங்கே வந்து முடிஞ்சிருக்காங்க. மேலே ரெக்கவரி ஆகி வந்து இந்த கேப்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸ்டாக்கு எல்லாமே காலையில் பயங்கரமாக வந்து கீழே வந்து விழுந்துச்சு. இப்போ தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மேலே பிரேக் அவுட் பண்ண மாதிரி தெரியுது, மேலே வந்து வர மாதிரி தெரியுது. ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லி நான் ஸ்டாக்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். திரும்பியும் கீழே போனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா திரும்பியும் வெயிட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் ரெக்கவரி மேலே வந்து வந்திருக்குது. பார்ப்போம் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதா, கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதான்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. எந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, சரி ஓகேங்க. இப்போ நாளைக்கான மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே போகுமா, முக்கியமான பாயிண்ட் எது, எப்படி ட்ரேட் வந்து பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும் இல்லாமல் உங்கள் மனசை உறுதிப்படுத்துறதுக்கும் நான் சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். சரிங்களா, ஓகேங்க. அதே மாதிரி நீங்கள் என்னோட ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் கோர்ஸ், கால்ஸ், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங், டெலிகிராம் குரூப் இந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாதுங்க. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த 5ல் 3 புத்தகம் ட்ரேடிங்கான புத்தகம். அந்த 3 புத்தகத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பங்குச்சந்தையில் நஷ்டமே பண்ணாமல் லாபம் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அந்த புத்தகமே உங்களுக்கு வழி நடத்தும். பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் உங்களை ஒழுங்குபடுத்தி உங்கள் லைஃபுக்கு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து நீங்கள் ஒரு புது மனுஷனாக வந்து மாறிடுவீங்க. அந்த புத்தகம், அந்த ஆசான் வந்து அதுதான் வந்து பண்ணுவாங்க. ஸோ டைம் இருந்தால் அந்த புக்கு வாங்கி படித்து பாருங்கள். புக்கு வாங்கி படித்ததுக்கப்புறம் நான் கோர்ஸ் வந்து தரேங்க. நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குமோ, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு, ஆப்ஷன் பையிங்க்கு, செல்லிங்க்கு, ஸ்விங் ட்ரேடிங்க்கு, எஸ்ஏபிக்கு, இதெல்லாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் என்ன சொல்லி தருவனோ அதுதான் இந்த ஒரு கோர்ஸ்லையுமே வந்து இருக்கும். 3 புக்கையும் வாங்கி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் வந்து என்கிட்ட கேளுங்க. நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து தரேன். சரிங்களா, ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் கடைசி நாள் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்து வந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அப் ட்ரெண்ட் வந்து இருக்காது. நான் கடைசி நாள் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் மேலே தான் வந்திருக்கு, மேலே போகிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் மண்டே வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நல்ல ஒரு சைடுவேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்லி நான் கடைசி வீடியோவில் உறுதியாக வந்து சொல்லியிருந்தேன். டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ வந்து பாருங்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து போயிருக்காங்க. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,180ங்க. அதை பிரேக் அவுட் பண்ணட்டும், அப்போ தான் அடுத்த ஒரு முடிவுக்கு போக முடியும். எஸ், பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் தான் இருக்குதுங்க. இனி யாரும் மேலே போயிருக்க வேண்டியது. அதுக்கு நடுவில் வந்து பார்க்குறீங்கன்னா உலக போர் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா. 3வது உலகப் போர் வந்து வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா. அது வரதுக்கான வாய்ப்புலாம் இல்லைங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போரில் வந்து வெப்பன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப அட்வான்ஸாலாம் இல்லை. ஆனால் இப்போ உலக நாடுகள் யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. அதெல்லாம் பூமியில் வந்து போடுறாங்க அப்படின்னா உலகம் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்காது. உலகமே வந்து அழிஞ்சு போயிடும். எல்லா நாடுகளும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உலகம் சுக்கு நூறாக கூட போயிடுங்க. அந்த மாதிரிலாம் 3வது உலகப்போர் வந்து வராது. சின்ன சின்ன பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கும். பங்குச்சந்தை சைடுவேஸில் வந்து இருக்கும், டவுன் ட்ரெண்ட்லாம் வந்து போகும். ஆனால் பெருசாக வந்து வீழ்ச்சி வந்து அடையாது. 3வது உலகப்போர் வந்து வராது. அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க. நீங்கள் ட்ரேடு பண்ணுறது பண்ணிக்கிட்டே வந்து இருங்க. சரிங்களா, ஓகே. நிஃப்டியில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 25,180. அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் 23,950. இந்த கீழே இருக்க பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்டு போகாது. அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டவுன் ட்ரெண்டு போகிறத பற்றியே யோசிக்கணும். அது வரைக்கும் யோசிக்கவே கூடாது. இன்வெஸ்டிங் வந்து பண்ணியிருக்கீங்க ஸ்டாக்கில் அப்படின்னா நீங்கள் அமைதியாக வந்து பொறுமையாக வந்து ஹோல்டிங் வந்து பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா பங்குச்சந்தை வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. சரி ஓகேங்க. இப்போது 1 ஹவரில் வந்து பார்த்துடலாம். 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் கைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால அடுத்த ப்ரீவியஸ் ஹை இந்த ஒரு பாயிண்ட் தான்.
25,200 நாளைக்கு 1 ஹவரில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா மார்க்கெட் திரும்பியும் மேலே வந்து வரலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ 24,830 சரிங்களா. இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். 5 மினிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் கை கொஞ்சம் மேலே தான் இருக்குது 25,050. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 24,820 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அடுத்து சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரியே தாங்க, எல்லாமே நிஃப்டி மாதிரியே தான், சேம் தான். மேலே தான் வந்திருக்காங்க பங்குச்சந்தை, நல்ல ஒரு சைடுவேஸில் இருந்திருக்கு. எத்தனை நாள் அப்படின்னா ஒரு 1 மந்த்தாகவே இந்த இடத்துல மட்டும்தான் பங்குச்சந்தை வந்து இருந்துச்சுங்க. பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய லாபத்தை இந்த இடத்துல வந்து புக் பண்ண முடியும். இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் ரொம்ப வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் பண்ண என்ட்ரி கொடுங்க. ஸோ ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 78,850, ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 82,800. அப்படியே 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த ஒரு பாயிண்ட்டுங்க, கரெக்டாக வந்து 82,050. 1 ஹவரில் இந்த ஒரு பாயிண்ட்டை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸில் இந்த ஒரு பாயிண்ட் 81,550 இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். அப்படியே 5 மினிட்டில் பார்த்துடலாம். 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே இந்த 82,150 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸில் இருக்கு இல்லையா 81,470 இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் தெரிஞ்சிருக்கும். முக்கியமான ப்ரீவியஸ் ஆல்ரெடி பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்தியன் எல்லாமே வந்து நல்லா வந்து மேலே தான் வந்து வந்திருக்குது. புதிய உச்சத்துக்கு தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் கையையும் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, ப்ரீவியஸ் லோ அப்படின்னா ஒன் டேயில் இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படியே 1 ஹவரில் வந்து பார்த்துடலாங்க. 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இதுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால நம்ம மேலேயே வந்து வரைஞ்சிக்கலாம். 56,270 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 55,800 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். 5 மினிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 56,300 இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 55,800 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். பங்குச்சந்தையில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு படி மேலே உங்கள் மனசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எமோஷனல் ட்ரேட் வந்து பண்ணிடவே கூடாது, ஓவர் ட்ரேட் வந்து பண்ணவே கூடாதுங்க. நீங்கள் எவ்வளவு நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் வந்து பண்ணாலும் சரிங்க, அந்த எமோஷனல் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் என்ன, நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் என்ன, லாஸ்ட்டாக வந்து வரப்போகுது. ஸோ முதல்ல வந்து அதை கட்டுப்படுத்த பாருங்கள். நம்ம எமோஷனல் ட்ரேடிங் எப்படி கட்டுப்படுத்தலாம், ஓவர் ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக வந்து கற்றுக்கோங்க. எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நாளாக அப்படி தான், எதுவுமே தெரியாத போது ஒரு நாளைக்கு 10 ட்ரேடு பண்ணுறது, எமோஷனல் ட்ரேடு வந்து பண்ணுறது, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்போ ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக நான் கற்றுக்கிட்டனோ அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பங்குச்சந்தைனா இதுதான், இப்படி தான் ப்ராஃபிட் வந்து வரும், அது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ முதல்ல அதை பண்ண பாருங்கள், நிச்சயமாக பங்குச்சந்தையில் நீங்கள் லாபம் வந்து அடைவீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.